வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வெல் குவாலிஃபைடு ஒய்ஃபால கணவர் கிட்ட இருந்து செக்ஷன் 125 சிஆர்பிசியின் கீழே மெயின்டெனன்ஸ் வாங்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இது வந்து 2022ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல தீர்ப்பான தீர்ப்பு தான் இது. இத பத்தி நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். இதுல வந்து கணவன் மனைவி 2 பேருக்கும் 2008ல திருமணம் ஆகுது. அப்போ கணவர் வந்து ஒரு 60,000 rupees ஏர்ன் பண்றாரு, ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு காரணமா கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. லோயர் கோர்ட்ல மனைவி வந்து செக்ஷன் 125 சிஆர்பிசி கீழே கணவர் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கிறாரு. வழக்க வந்து நன்கு விசாரித்த கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணதுன்னா, மனைவிக்கு மாதம் 10,000 ரூபாய் இன்ட்ரியம் மெயின்டெனன்ஸ் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கணவருக்கு உத்தரவிட்டுடுது. இந்த தீர்ப்பால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாருன்னா மேல்முறையீடுக்கு வராரு. மேல்முறையீட்டு வழக்குல கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்லி வாதாடுறாருன்னா, மனைவி வந்து அடிக்கடி கணவரை விட்டு பிரிஞ்சு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. அடுத்தது 2வது, அவங்க வந்து கணவரோட வந்து அட்ஜஸ்ட் பண்றதே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு அடிக்கடி சண்டை போடுறவங்களா இருக்காங்க. மனைவி வந்து அவங்களுடைய விருப்பப்படிதான் தன்னுடைய கணவர் வீட்டை வந்து விட்டு வெளியில போனாங்க. அதனால செக்ஷன் 125 சிஆர்பிசி கீழே மனைவி வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கறது தப்பு. அவங்க வந்து கணவரை மட்டும் சரியா நடத்தாம இல்ல, கணவருடைய பேரண்ட்ஸையும் அவங்க வந்து மதிக்கல. அவங்க வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு துரத்துனதோட இல்லாம இல்லீகலா, அதாவது அந்த வீடு வந்து கணவருடைய அப்பா பேர்ல இருக்கு, அந்த வீட்டுல இவங்க ஆக்கியபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனைவி வந்து அந்த வீட்டுல குடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸையும் அவங்க வந்து, அதாவது விவசாய நிலத்திலையும் அவங்களே வந்து ஆக்கியபை பண்ணிக்கிறாங்க. இது என்னோட சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதனால மாமனார், அதாவது அந்த பொண்ணுடைய மாமனார் வந்து ஒரு டிக்ளரேஷன் சூட் போட்டிருக்கிறாங்க. கணவருக்கு வந்து அவங்களுடைய வயதான பெற்றோரை வந்து பராமரிக்கக்கூடிய அவருக்கு வந்து அந்த கடமை இருக்கு, அதுக்கும் அவர் செலவு பண்ணணும். அதுவும் இல்லாம அவர் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட மாசம் 12,000 ரூபாய்க்கு மேல அதுக்கு வந்து அந்த லோன் அவர் வந்து ரீபே பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த மனைவி வந்து ஹைலி குவாலிஃபைடு ஒய்ஃப். அதனால இவங்களுக்கு வந்து மாதம் 10,000 ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு கீழமை நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதை வந்து செட்டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டுல கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. இந்த வழக்க நன்கு விசாரித்த உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு 2008ல திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. 2019ல மெயின்டெனன்ஸ் வந்து 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லி, இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி ஆர்டர் ஆயிருக்கு. இந்த வழக்குல மனைவி வந்து ஹைலி குவாலிஃபைட், நல்லா படிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு, அது இல்லாம கணவர் வந்து ஒரு 7-8 காரணங்கள் சொல்லி இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் சொல்லி அவர் வந்து வாதாடுறாங்க. இவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது தவறு. இந்த வழக்குல கணவர் வந்து ஏபிள் பாடிட் பர்சன், அது கணவர் வந்து நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதரா இருக்கிறாரு. என்னதான் மனைவி வந்து ஹைலி குவாலிஃபைடா இருந்தாலும், நல்லா படிச்சிருந்தாலும், அவங்களுக்கு நியாயமா கணவர் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கறதுக்கான உரிமை இருக்கு. அதனால செக்ஷன் 125ல வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு வாதாடுறது தவறு. கீழமை நீதிமன்றம் வழக்க வந்து சரியா விசாரிச்சுட்டு தான் கணவருக்கு மனைவிக்கு சாதகமா 10,000 ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கு. செக்ஷன் 125 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட மனைவி கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து நிராதரவா அலையக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறது தான் செக்ஷன் 125 சிஆர்பிசி நோக்கம். அதனாலதான் கீழமை நீதிமன்றம் வந்து சரியான தீர்ப்பு வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணவர் தொடுத்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்கிறது பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர் நீதிமன்றம். என்ன தெரியுதுன்னா, நன்கு படித்த மனைவியா இருக்கும் பட்சத்திலையும் அவங்க வந்து நன்கு சம்பாதிக்கக்கூடிய கணவனோ அல்லது நல்ல திடகாத்திரமான கணவரிடம் இருந்து சட்டப்படி அவங்களுக்கு ஜீவனாம்சம் கோருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிகிறது.